ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மிதுக்கங்காய் வத்தை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து எங்கள் மிதுக்கங்காய் செடி. இப்போ 3 நாளாக நான் மழை பெய்யும் நல்லா அழகாக நிறைய தளைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனமாக தான் பிடுங்கணும், ஏன்னா மழை பெஞ்சதுனால இந்த வண்டெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. கையில் பற்றாம பார்த்து பிடுங்கணும். வாங்க பறிச்சுட்டு வரலாம். இது என்னன்னா பார்த்து பறிச்சுக்கலாம். இது வந்து உள்ளத கிடக்கும், கவனமாக பண்ணணும். பிடிங்கியாச்சு. இன்னைக்கு காய் வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு. இதை வச்சு வத்தல் போடுறது எப்படின்னு சொல்றேன் வாங்க. இப்ப பறிச்ச மிருகங்காயில தண்ணியில போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறோம். பாப்பா மிருகங்காயை 2 கட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி இருக்க எல்லா காயவும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப பாதியா நறுக்கியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். எப்போதும் நம்ம நார்மலா யூஸ் பண்றத விட கொஞ்சம் அதிகமா போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாம நல்லா இருக்கும். வத்தை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா. இப்போ தேவையான அளவு உப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உப்பு போட்டுக்கணும். இது ஒரு 1/2 hour என்ன செய்யணும், மூடி வச்சிருங்க. உப்பு ஓரளவுக்கு கரைய ஆரம்பிக்கும். இப்ப 1/2 hour ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். இப்போ புளிச்ச தயிர் வந்து இருக்கும், அதை வந்து லைட்டா ஊற்றிங்க. இப்போ கொஞ்சம் துவப்பு இல்லாம நல்லா இருக்கும் வத்தல். இதையும் கிளறிடுவோம். கிளறி இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நல்ல வெயில்ல காய வைக்கணும். மேக்சிமம் ஒரு 2 or 3 days காய வச்சோம்னா சரியா வந்துடும். இப்போ கொஞ்சம் மழை நாள் இருக்கிறதுனால ஒரு 5 நாள் காய வச்சா சரியா இருக்கும். இது ஃபுல்லா 1 day நைட் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில ஊற வச்சு காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு தேவையான மிதுக்க வத்தல் ரெடி. இப்ப நம்ம காய வச்சு எடுத்த மிதுக்க வத்தல் ரெடி ஆயிடுச்சு. மேக்சிமம் நல்லா காய வச்சோம்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்காது. உப்பு கொஞ்சம் கூட போட்டோம்னா பூச்சி பிடிக்காம ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.